வந்துட்டாங்க. இப்போ கோவக்காய் இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரி தான். அதில் வந்து அந்த கசப்பு இது வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் குறைச்சி விட்டுட்டு இப்போ இது பண்ணியிருக்காங்க. அதில் தான் நீங்கள் புடலம் இது இருக்கு இல்லையா, பீர்க்கங்காய்லாம் இருக்கு இல்லையா, பீர்க்கங்காய் சில இது வந்து நம்ம கசக்க தான் செய்யும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆக்சுவலி பீர்க்கங்காயை வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஏதாவது கிளைமேட்டோ அல்லது வந்து பாம்பு அது மேலே ஏறி போச்சு அப்படின்னா அந்த பீர்க்கங்காய் கசக்குன்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலி பீர்க்கங்காய் நல்ல சில காயெல்லாம் நல்லா கசக்கும். அது ரீசன் வந்து என்னன்னா அந்த ஜீன் ஆக்டிவேட் பண்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த கசப்புத்தன்மை வந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆகுற மாதிரி நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஏன்னா அதெல்லாம் குறைச்சு தான் மனிதர்கள் வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதனால நீங்க இதுக்கு மேல வீட்டுல சமையல் செய்றீங்க அப்படின்னா ஓகேவா, இந்த கிளாஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, பாத்துங்க. ரைட், லெட் இட் பி. ஸோ அடுத்து வந்து கிராப்புக்கு சொல்லிட்டேன். பேட்டர்ன் அப்படின்றத நான் சொல்றேன். பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ஸ்பேஸில் எந்த ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி அமைக்கிறோன்றது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கிளாஸ் ரூமில் இப்படி வரிசையாக உட்காந்துருக்கீங்க எல்லாரும், அதாவது வட்டமாக உட்காராம வரிசையாக கோடு மாதிரி உட்காந்துருக்கீங்க. இது ஒரு பேட்டர்ன். இப்போ உங்களுக்கும் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றது ஒரு பேட்டர்ன். ஒரு 2 அடி டிஃபரன்ஸில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன். உண்மையை பண்ண முடியுதா? இது ஒன்று. சப்போஸ் ஈவினிங் டைம் இருக்கு அப்படின்றதுனால இப்படி உட்காந்துருக்கீங்க. ஒருவேளை மார்னிங் டைம் அப்படின்னா வேறவங்க வந்துட்டு இந்த இடத்த ஆக்குபை பண்ணிடுவோம், வேற கிளாஸ் நடக்கும். சிசார் கிளாஸு, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸு, அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேட்டர்ன்ல இருப்பாங்க. ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரியபிலிட்டி இருக்கு. சரிங்களா? இப்போ நைட்ல யாரும் இருக்க போறது இல்லை, பகல்ல மட்டும்தான் வந்து கிளாஸ் நடக்குது. அப்போ நைட்ல எந்த இடம் சும்மா இருக்கும், பகல்ல ஆக்குபை ஆயிருக்கும். இது ஒரு பேட்டர்ன். பகல்லே வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும். காலையில வேறவங்க உட்காந்துருப்பீங்க, சாயங்காலம் வேறவங்க உட்காந்துருப்பீங்க. அப்ப இதுதான் பேட்டர்ன். ஸோ அப்போ பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ். அவ்வளவுதான். அதனால தான் வந்து கொஷின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு அப்படிம்பாங்க. அதாவது கொஷின் பேட்டர்ன் அப்படின்னா போன வருஷம் வந்து இதே சப்ஜெக்ட் இந்த வருஷம் வந்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, அப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன மாறி இருக்கு அப்படின்றதான் பேட்டர்ன். சொல்றது புரியுதா? ஸோ கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவில் நெஸ்ட் ஐஏஎஸோட பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்போ மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் நமக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ். ஓகேவா? ஆமாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம அந்த ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரல் அரேஞ்ச்மெண்ட், அதான் வந்து கிராப்பிங் பேட்டர்ன். ஓகேவா? ம். ரைட், சூப்பர். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க பாருங்களேன், இது வந்து இது எப்படி இந்த பேட்டர்ன் வந்து எதை பொறுத்து அமைக்கும்னா கிளைமேட்டை பொறுத்து இருக்கும், எடாஃபிக்கை பொறுத்து இருக்கும். ஈடாஃபிக் அப்படின்னா மண் சம்பந்தமான அப்படின்ற மாதிரி அர்த்தம், சாயில் ரிலேட்டடு அப்படின்னு அர்த்தம். சாயில் ரிலேட்டடு சாண்டுன்றது கிடையாது. சாண்டு வேற, சாயில் வேற. மண்ணு வேற, மணல் வேற. இந்த இடத்துல மண்ணு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மண்ணாங்கட்டி அப்படின்னாங்கன்னா என்ன என்ன அறிவு வச்சிருக்கிற, மண்ணாங்கட்டி ஒன்று சொல்றதும் ஒன்று விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்படின்னா நம்மளை வந்து வாழ்த்துறாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா மண்ணுல இருந்து தான் செடியெல்லாம் முளைக்கும். அப்போ நம்ம அவங்க வந்து நம்ம மண்ணாங்கட்டின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த மண்ணுக்குள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்க போகுது. அதுல விதை ஒண்டி வச்சாங்கன்னா கண்டிப்பா விதை முளைக்க தான் போகுது. ஸோ வி ஆர் ஃபெர்டைல். நம்ம மூளையில வந்து விளையிற அளவுக்கு களிமண் இருக்கு. உன் மூளையில என்ன களிமண்ணா இருக்குது அப்படின்னாங்கன்னா ஆமா, அதுவும் ஒரு ஹாப்பியா தான் எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும்னா அதுல வந்து ஈரப்பதம் இருக்குது. அதே சமயம் ஏதாவது நட்டு வச்சாங்கன்னா வளர்ந்துரும், ஐடியா கொடுத்தாங்கன்னா வளர்ந்துரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ களிமண்ணு சொல்லி சொல்லி உங்க மூளையில என்ன களிமண்ணா இருக்குன்னு சொல்லி திட்டினாலும் நீங்க சயின்டிஃபிக்கா அவங்க கிட்ட வாழ்த்து சொல்லுங்க. அதே மாதிரி மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லி திட்டினாலும் நீங்க வந்து அவங்கள வாழ்த்து தான் சொல்லணும். ஏன்னா அவங்க நம்ம வாழ்த்துறாங்க. ஸோ வாழ்த்துறவங்கள திருப்பி வாழ்த்துறது தான் மரபு. ஸ்கூல் டைம்ல தெரியாம போச்சா? ஆஹா, சரி பரவாயில்ல. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லி கொடுங்க. ஒருவேளை மணலாங்கட்டின்னு சொன்னாதான் சிக்கல். மணலாங்கட்டியில தான் எதுவும் வளராது. இப்போ ராஜஸ்தான்ல ஆத்துல இருக்கிறது எல்லாமே மணல் தான். மணல் அப்படின்றது ஹோமோஜினஸா இருக்கும். அதோட சைஸு, ஷேப்பு, காம்போசிஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது எதுவுமே சாயிலுக்கு வந்து இருக்காது. சாயிலோட டெக்ஸ்சர், சைஸு, ஷேப்பு, காம்போசிஷன் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அண்ட் ஹெட்ரோஜினஸ் சாயில் அப்படின்றது. ஸோ இப்போ சாயில் ரிலேட்டடாக இருக்கிறது, அப்புறம் டெக்னாலஜிக்கலா, எக்கனாமிக்கலா, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர், இதெல்லாம் பொறுத்து தான் இந்த கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்ம எல்லாமே வி ஹெல்ப் டு பிகம் த பாலி ஐ மீன் யூ பீப்புள் வில் பிகம் த பாலிசி மேக்கர்ஸ் ஒன் டே. ஐஏஎஸ் ஆகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பாலிசி மேக்கராக நீங்கள் உட்காரும்போது அப்போ இதெல்லாம் சேர்த்து படித்தாதான் அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி உணவு பாதுகாப்பை ரெடி பண்ண முடியும், எப்படி நீடித்த வளர்ச்சியை கொடுக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளோதான். சரியா?
ஆமாம், சரி. இந்தியாவில் வந்து கிராப்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, இவங்க பாருங்களேன், அதை வந்து கிராப்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபுட் கிராப்ஸு, அதுக்கப்புறம் கமர்ஷியல் கிராப்பு, பிளான்டேஷன் கிராப்பு, ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், இப்படி இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. எல்லாமே வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் மனிதனோட பயன்பாட்டுக்கு தான். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட் கிரெயின் அப்படின்னு எடுத்துக்கோமே. ஃபுட் கிரெயின் அப்படின்னா வந்து என்னன்னா, பொல பொலன்னு நீங்கள் வந்து தனித்தனியாக இருக்கும். கிரெயின் அப்படின்னாலே வந்து என்னன்னா பொல பொலன்னு கொட்டும். சரிங்களா? இப்போ அரிசி அப்படின்றது ஒரு கிரெயின், அப்புறம் கோதுமைன்றது ஒரு கிரெயின், இந்த மாதிரி ஸ்மால் மில்லட்ன்றது ஒரு கிரெயின், அவ்வளோதான். ஸோ அதோட விதைகளை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுவோம். இப்போ அரிசின்றது ஒரு வகையான விதை தான். நெல்லோட நெல்லு தான். நெல்லை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அது அரிசி, அவ்வளோதான். சரிங்களா? அதோட சயின்டிபிக் நேம் ஒரைசா சட்டைவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை, சோளம் மற்றும் இந்த அரிசி, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஸ்டேபிள் ஃபுட்டு. கிட்டத்தட்ட 75% ஆஃப் மக்கள் வந்து இதை தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? மற்றவங்க அந்த அந்த அளவுக்கு இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்களேன், நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க. ஆஹ், அரிசி, இட்லி, தோசை, குழிப்பணியாரம், இடியாப்பம், அரிசி முறுக்கு, இது எல்லாமே பேஸ்டான அரிசி தான். நீங்கள் வந்து இப்போ உணவுப் பொருள் என்னப்பா இருக்குது, தீபாவளிக்கு பாருங்க வரும்போது அப்படியே கட்டப்பையில் எல்லாரும் நம்ம ஆளுங்க தீபாவளிக்கு போயிட்டு வரும்போது அப்படியே கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? முறுக்கு, மிக்சரு, அதிரசம் எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, அரிசி பேஸ்டு ஃபுட்டு தான். இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அப்போ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது, இப்போ நோயாளிக்குங்க அரிசி, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வந்து அரிசி சோறு சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. ஆஹ் வேற அதே மாதிரி இந்த பிபி இருக்கிறவங்களாம் அதை சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம சார் அரிசினா இட்லி சாப்பிடலாமா அப்படிமா, இட்லி வேணாயா தோசை சாப்பிடலாமா அப்படிமா, யோ எல்லாமே அரிசியோட பேசிஸ் தான் லிட்ரலி. அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ லிட்ரலி வந்து என்னன்னா, இப்போ ஃபுட் கிரெயின் அப்படின்றது நம்ம ரைஸ் வந்து ஸ்டேபிள் ஃபுட். ஸ்டேபிள் அப்படின்னா அதான் வந்து அடிப்படை. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்தியாவில் மோர் தென் 60% ஆஃப் பாப்புலேஷன் இதான் வந்து சாப்பிட்றாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா பெங்கால், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஆந்திரா, தமிழ்நாடு, இது எல்லாமே ஃபுல்லாக அரிசி. அதெல்லாம் ஆந்திரா மெஸ் போனீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் மீல்ஸ். எந்த ஆந்திரா மெஸ்ஸாக இருந்தாலும் சரி. ஆந்திரா மெஸ்ன்றது சின்ன ஒரு ஒரு சிங்கிள் கிடையாது. யார் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து மெஸ் வச்சாலும் ஆந்திரா மெஸ்ன்னு பேர் வச்சுக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் அதோட பெரிய ஸ்பெஷலே. சரிங்களா? வச்சு நம்மளால போனானா அப்படியே இலைய வந்துட்டு கையில் மட்டும் சாப்பிட மாட்டான், போறாம இதில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படி சாப்பிடுவான் யானை மாதிரி. ஓகேவா? ஆமாம். ஸோ அதே மாதிரி தான் பஞ்சாப், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சைடு போனீங்கன்னா நெல் தான். எங்கே பார்த்தாலும் நெல், ஒரு பக்கம் கோதுமை, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அக்ரோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதை நான் எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹை டெம்பரேச்சர் 25 to 35 டிகிரி தேவைப்படும். அதுக்கப்புறம் 100 சென்டிமீட்டருக்கு மேலே மழை தேவைப்படும். இது என்ன சீசனு, கேரிஃப் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். நீங்கள் ஃபிலிம்ஸ்லேயும் அதை படிச்சிருப்பீங்க. ஸோ நான் வந்து இதில் இருக்கக்கூடிய அனலிட்டிக்கல் பார்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன். விச் வில் நாட் பி பாப்புலேட்டட் ஆன் த புக் எனிவேர் எல்ஸ். இட் இஸ் ஆல் registered and recovered and extracted from the newspaper sources and various sources and my past experience. ஓகேவா? ஸோ அதை வச்சு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அப்படியே அதெல்லாம் இந்த இதில் இருக்காது, நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கங்க ஆன் யுவர் ஓன். ஓகேவா? ஓகேவா? ரைட். இப்போ அரிசி அப்படின்றது நம்ம ஊரில் எங்கங்க, அரிசின்றது ஸ்டேபிள் ஃபுட்டாக மாறிடுச்சு. 60% ஆஃப் பாப்புலேஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இந்த பாப்புலேஷன் பூம் அப்படின்றது வந்திருக்குங்க. நம்ம இதில் வந்து 40, அதாவது 50ல இருந்து 85 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஃபேஸ். அது நம்மள வந்து ஏகப்பட்ட பாப்புலேஷன் அப்படியே சர சர சரன்னு அதிகமாக ஆரம்பிச்சது. அப்போ என்னன்னா, நிறைய அந்த மில்லட் இருக்கு இல்லையா, அதாவது எப்படின்னா மில்லட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால ரன் பண்ண முடியல. ரன் பண்ண முடியலன்னா அது பற்றாக்குறை. ஆஹ் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் நம்ம எடுக்கல. கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம எடுக்கல. அதுக்கப்புறம் நெல் வகைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற மாதிரியான அபியூண்டன்ட் வந்து கிடையாது. அதனால அவங்க தாத்தா பாட்டிகிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் ராகி, கேழ்வரகு அதுதாங்க நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் போயிட்டு வயலுக்கு போவோம், இதெல்லாம் அறுத்து இது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி கதை சொல்லுவாங்க தாத்தா பாட்டி. ஓகேங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த கதை சொல்றதுக்கு ஆள் இருக்காது. சரிங்களா? ஆமாம். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாகுதுன்ற போது ஆஹ் இந்த மில்லட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியில் விளையிறது.
நல்லா புரிஞ்சுங்க. எது மில்லட்னு சொல்ல